ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். சிம்ம ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறார். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் நீசமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெளிநாட்டுல இருக்கிறோ வெளியூர்ல இருக்கிறோ வர முடியாம இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல வந்து சாமியை பார்த்துட்டு போய் அந்த குலதெய்வத்துடைய அருளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மத்துக்கு ஏற்படும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்ரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு, அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர 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 செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும் பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ், அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ், அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது, குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்குள்ள ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்கு கேது ராசிக்குள்ள இருக்கார். அதனால மனக்குழப்பங்கள், பிரிவினைகள், சண்டை சச்சரவு, வேலையில ரொம்ப பிரச்சனை, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம் அப்படிங்கிற நிறைய எண்ணங்களும் நிறைய குடும்ப ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் சிம்மத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அப்போ ராசியின் அதிபதி நீசமாகிறார், வலுக்குறைகிறார். அப்போ திடீர்னு முடிவெடுக்காதீங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. உங்களை சுத்தி தேவையில்லாத நடக்கும். தேவையில்லாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் நீசமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதையும் முன்னாடி போய் செய்யாதீங்க.
முடிந்த அளவுக்கு தனிமையை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க சூரியனோட சேரப்போகிறார். இந்த சூரியனோட சுக்கிரன் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகமாகவும் மாறும். அதே போல இந்த சூரியன் நீசபங்க ராஜயோகத்தை பெறுவார். அப்போ 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூரியன் வலுப்பெறுகிறார், ராசி அதிபதி வலுப்பெறுகிறார். அதற்கப்புறம் உங்களுடைய வேலைகள் எல்லாமே தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க, எதா இருந்தாலும் கொஞ்சம் போராடுங்க அப்படிங்கிற அமைப்பை இந்த 16ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது பாருங்க 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல குரு பார்வையில் வரப்போகிறார். அப்ப 2 குடையரும் 11 குடையருமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா புதன் தானே. புதன் பணவரவு, பொருளாதாரம், அதீத லாபங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துக்கு. அப்ப அது குரு பார்வையில 4ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 2 குடையர் 4க்கு வந்தாலே ஒரு இடம் வாங்குறது, ஒரு சொத்துக்கள் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது அதெல்லாம் மாத்துறதுக்கு உண்டான அமைப்பு, பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயத்துல உண்டு. என்னுடைய சொந்த வீட்டுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடங்கிறது இடமாற்றம், மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அதற்கு உண்டான முயற்சிகள் நீங்க எடுத்து செய்வீங்க கடுமையா அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அப்ப அவரே 11ஆம் அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் அதீத லாபங்கள் உண்டு. தொழில் ரீதியாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லாபங்கள் குறைவாக இருக்கு அப்படின்னா இந்த மாசம் குரு பார்வை பெறும்பொழுது குருவினுடைய ஒளி புதன் மேல படும் பொழுது அந்த இருள் எல்லாமே விலகிடும். அப்ப உங்களுக்கு அதீத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க அடுத்தது குரு. குருவே பாருங்க உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல உச்சமாகிறார். 2 வகையா சொல்லலாம். 5 குடையவரும் குருதான், அதே போல 8 குடையவரும் குருதான். அப்ப 8 குடையவர் 12இல் மறைந்து உச்சமானால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல திடீர் பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பயணங்கள் மூலமாக வெற்றிகள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வர்றது, ஒரு தீர்த்த யாத்திரையாவது போயிட்டு வர்றது, அல்லது கோயில் கட்டுமான பணிக்கு உதவிகள் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப எந்த கோயிலுக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா 5 குடையவர். அப்ப எது கொடுப்பீங்க? குலதெய்வ கோயிலுக்கு, உங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். வெளிநாட்டுல இருக்கிறோ வெளியூர்ல இருக்கிறோ வர முடியாம இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல வந்து சாமியை பார்த்துட்டு போய் அந்த குலதெய்வத்துடைய அருளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மத்துக்கு ஏற்படும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் 16ஆம் தேதி வரைக்கும் நீசமாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு, மூல திரிகோண வீட்டுக்கு, இதுதான் பலமான வீடு, மகாலட்சுமி வீடுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த வீட்டுக்கு வரப்போகிறார் ஆட்சி பலம் பெற்று. அப்போ தொழில் இதற்கு மேல ஒரு நல்லா இருக்க போகுது. அஷ்டம சனியாக இருந்தாலும் கொஞ்சம் தொழில நஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனாலும் இந்த சுக்கிரன் நீங்க உள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் தொழில் ஒரு வளர்ச்சி, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே ஒரு வெற்றி கிடைக்கிறது. நீங்க எந்த விஷயம் பண்ணினாலும் அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு நல்ல நல்ல நபர்கள் மூலமாக அந்த தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாசம் வெற்றி அடைய செய்யும். அந்த தொடர்புகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கறதை காட்டி கொடுக்குது. தொழில், உயர் பதவி, வேலைக்கு போறீங்களா தொழில் நல்லா இருக்கும், வேலைக்கு போனீங்கன்னா உயர் பதவி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 3 குடையவர் 3ல் தைரியம் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும், அல்லது நீங்க அவர்களுக்கு ஏதாவது செய்வீங்க. ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே சுக்கிரன்கிறால் மகாலட்சுமி கடாட்சம், செல்வ செழிப்பு உண்டு இந்த மாசம். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4, 9 கூடிய 4ஆம் வீட்டுக்கே வரப்போகிற 10ஆம் தேதிக்கு மேல. அப்ப 4, 9 கூடிய 4ஆம் வீட்டுக்கே வரும்பொழுது தாய் தந்தையர் 2 பேருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அப்பா மூலமாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். நல்ல குரு அமைவார். 9ஆம் இடங்கிறது குரு. அந்த குரு ஸ்தானத்தை கொடுக்கறது செவ்வாய். இயற்கையான குரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவர் அங்க உட்கார்ந்துருக்கார் தேவகுரு. அவர் குரு ஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது இந்த மாசம் உங்களை வழிநடத்த ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார். இதெல்லாம் நிச்சயமா இந்த மாசம் சிம்மத்துக்கு நடக்கும். சோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி வலு இழந்து நிற்கக்கூடிய ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பெரிய முயற்சிகள், புதிய முயற்சிகள் வேண்டாம். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்துல. சனி வக்கரமாக இருந்தால் உங்க ஜாதக ரீதியா யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவங்களுக்குலாம் திருமணம் கைகூடி வரும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்ல லாபங்கள் வரும். கடன் விலகும். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். நோய்கள் இருந்து அதுவும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் தொல்லைகள் விலக போகுது. திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து தடை தாமதங்கள் விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமா இருப்பீங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா திருமணம் சார்ந்த விஷயம் வருது,
ஒரு பொண்ணு பாக்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல நிறைய ஜாதகம் வருது பொருத்தம் பாக்குறதுக்கு அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை அந்த குடும்பத்தை பத்தி விசாரித்துக் கொள்வது என்பது நல்லது. அதே போல கடன் வருது, கடன் இந்த காலகட்டத்துல வாங்காம இருக்கணும். சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கக்கூடாது. வாங்கின்னு பல மடங்கா பெரிய கட்ட முடியாது. நோய் தொற்றுகள் இருக்கு, உடனே போய் டாக்டரை பாத்துறணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறு, ஏன்னா ஏகதேசமா பாத்தீங்கன்னா அஷ்டமச்சரியில நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. நிறைய 70% சிம்ம ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, மனைவி தனியா ரூம் இருக்கிறாங்க, கணவர் தனியா ரூம்ல இருக்கிறது, இதுல இன்னும் சொல்லணும்னா பேச்சுவார்த்தைகளே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு சிம்மத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரிவினை தானே, அஷ்டமங்கிறது அவமானத்தை கொடுக்கறது தானே. அப்ப அதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கறத உண்மை. அப்படி பார்க்கும்போது சனி கொஞ்சம் வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். சோ கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதம் செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. இருப்பினும் 16ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு மூவ் பண்ணுங்க, நல்லது நடக்கும். தொழில் வளர்ச்சி, லாபங்கள், பணவரவு இதெல்லாம் இந்த மாசம் சிறப்பா இருக்குது. மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். 4ஆம் இடம் தானே மனசு. அப்ப 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும், ஒரு தைரியம் இருக்கு இந்த மாசம் எல்லாமே. பரவாயில்ல, நம்ம வாழ்க்கை நம்ம தானே கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக இந்த சனி பகவானும் இந்த சுக்கிர பகவானும் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னுமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.